பாடே கிடையாது. நான் முதல்ல சொன்ன தெரியுமா, நான் என்ன பண்ண தெரியுமா, முதல்ல கொடுத்து விட்டுருவேன். யார் கொடுத்தாங்களோ அந்த பிள்ளைகிட்ட சொல்லாதீங்க, கேட்டால் ஏசு கொடுத்தாருன்னு சொல்லி. ஏசு தானே கொடுக்க முடியும், நான் எப்படியா கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாதுண்ணா. கடவுள் நினைத்தால் ஒழிய நான் ஒருவனுக்கு உதவி செய்யக்கூட முடியாது. அவர் என்ன அனுமதிக்கணும், குர்ரா அவனுக்கு. அதுக்கு அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, எனக்கு கொடுத்து விட்டுருவார் முதல்ல. நான் சில நேரம் எதிர்பார்ப்பேன், எவனோ ஒருத்தன் வந்து அழுவான், என்னாச்சு பயல பள்ளிக்கூடத்தில் சேட்டை எவ்வளோ வேணும், 20,000 வேணும்னா காலையில் ஒருத்தன் கொண்டு 50 ரூபா கொடுத்துருப்பான். எனக்கு அது ஏன் வந்துன்னே தெரியாது. இல்லை அதை எடுத்தவன்ட்டு 25,000 கொடுத்துருவீங்க. கூட இருக்க சொல்லலாம், என்னாச்சு நம்மகிட்ட பணமே இல்லை, அவன் படிக்க கேட்கான் கொடுல. இல்லை என்னாச்சு சாயங்காலம் வருமே வந்துடும், அப்படி கொடுக்கணும். இது சில பேர் பார்த்தீங்களா, பிறந்த நாளுக்கு போய் பரிமாறுவான் பார்த்தீங்களா அநாத நிலையத்தில், அது ஃபோட்டோ எடுத்து பேப்பரில் போட்டுருவான். அவன் எதுக்கு போட்டதா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்த தலைமுறைக்கு விவரம் சொல்கிறான். இதுபோல் அநாத நிலையத்துக்கு நான் போகும்போது நீங்கள் வந்து போடுங்கள். நாய சாப்பாடு போடுற கொடுத்து விட்டுட்டு சும்மா இருக்கா வீட்டில், நீ போய் அதை ஃபோட்டோ எடுத்துக்கிற. அதில் அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது பரிதாபம் இருக்கும் பார்த்தல, அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். அட சண்டாளனுங்களா, இதை விட அவன் பட்னியாவே செத்து போட்டுட்டாங்க, நான் சோமாலியா மாதிரியே போயிருக்கும். அவமானப்படுத்தாதேங்கிற ஒரு உயிரை அவமானப்படுத்துகிற வேலை. நீ ஏழை, நீ உனக்கு ஒன்றும் வழி கிடையாது, உனக்கு சோறு இல்லை, நான் சோறு போடுறேன் நீ சொன்னேன்னு வச்சுக்க, முதல்ல உன்னை தாண்டா அந்த நாட்டில் சுடணும், உன்னை உயிரோடே வச்சிருக்க கூடாது. அவனை ஏன்டா ஏழாங்கிறடி போய் கூடாது கூடாது. நான் பண்டிகையை பார்த்துருக்கேன், சங்கடப்படுவேன். ஒன்றும் இல்லை, எங்கள் பங்களா முன்னால் பிள்ளைகள் வந்துருக்கேன், அவமானப்படும். பச்சா சொல்லட்டுமா, இந்த சிவகாசி தொழிலதிபரெல்லாம் பட்டாசுலாம் எனக்கு அனுப்புவாங்க. தெருவில் இருக்க பிள்ளைகளுக்கு பூரா கொடுத்து விட்ருவேன், நீ வச்சுக்க. எனக்கு வெடிக்க வெக்கமாக இருக்கும், அது வந்து நிற்கும். நம்ம வீட்டில் இத்தனை பலகாரம் வச்சு அதுவும் கூட போய் செய்ய விட மாட்டேக்கானே. இந்த பண்டிகை முறையாக கொண்டாடுங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுமா, அப்போ பண்டிகை வீட்டில் அடுப்பு வச்சு எண்ணெய் சட்டி வச்சு அதிரசம் சுட்டு தேங்காய் சுட்டு இப்படிலாம் சொன்னால் இப்போ உடனே போகணும்னு சொல்லக்கூடாது. நான் இதெல்லாம் ஒரு விவரத்துக்கு சொல்லிவிட்டு பட்டிமன்றத்துக்காக சொல்லேன்னா, இவன்கிட்ட சொல்லும்போது பயமாக இருக்குது. இவன் உடனே சொல்லுவான், அவ்வளோத்தையும் ஏன் சொன்னார், எனக்கு பசிச்சிக்கல. தேங்குளம் அதிரசம் ரவா லாடு என்னெல்லாம் செய்வாங்க பார்த்தியா, தட்டை சுசியம் சும்மாரி. சுசியம்னா நான் எந்திரிச்சு போயிடுவேன். நீ சும்மாரி ஒவ்வொருத்தனுக்கு ஒரு பலவீனம் இருக்குது, அது நீ தெரிஞ்சுக்கணும். நான் சுசியத்தில் பெரிய பலவீனம் வச்சுக்கிறா. சுசியம் எல்லாம் வீட்டில் செஞ்சு சாமிகிட்ட வச்சு கும்பிடுவாங்க. இப்போ கடையிலேருந்து சொல்கிறான், எல்லா பட்சணங்களும் நாங்களே தருகிறோம். நான் சொன்னால் பூஜையை நீயே பண்ணிடு. நான் என்ன சொல்ல, அவன் தானே எல்லாம் செஞ்சுட்டான், அங்கே பண்ணிடு. அப்போ எதுக்கல இந்த பண்டிகை வீட்டில் நம்ம கொண்டாடலையே? ஏதாவது ஸ்வீட்ஸ் கடையில் போய் வாங்கி கொண்டு வந்து சாமிக்கு வைக்க. சாமி என்ன சொல்றாரு, இதை தாமல எல்லா வீட்லையும் வச்சிருக்கான், தூக்கலங்கிற அவரு டென்ஷன் ஆகிட்டார். அவர் என்ன பண்ணுவார், இப்போ எல்லா வீட்லையும் விதவிதமாக தான் அவருக்கு தெரியும். சாமிக்கு மொத்தமாக ஒரு இடத்துல தான் வாங்கி எல்லாரும் கிடையாது. உங்களுக்கு என்ன சங்கடம் தான், மாநகரத்தில் இருக்கவங்களுக்கு தான் அந்த சங்கடம். கிராமங்கள் இன்னும் என்ன தெரியுமா, எங்கள் பொம்பளையில் நான் திருநெல்வேலிலாம் பார்ப்பேன், வீட்டுக்கார்ட்ட சொல்லுவேன், ஏய் வேண்டாண்டா ஏன் காலையில் எந்திரி, அதெல்லாம் கிடையாது. 3 மணிக்கு எந்திரிச்சிருப்பான், வடையை சுட்டு அதை சுட்டு இதை சுட்டு. நம்ம திங்கமோ இல்லை, அது வேறு விஷயம். அந்த உணர்வு முதல் நாளே விளக்க பூரா விளக்கி தயார் பண்ணி அந்த விளக்க வச்சு அந்த பூஜை பண்ணுறது, பிள்ளைகள் பூரா விழுந்து வணங்குறது. சில பேர் விழுந்து வணங்குறதே வேறு நோக்கத்துக்கு வருவான், எப்படி ரூபா கொடுப்பாருன்னு அந்த பிள்ளைக்கு தெரியும். அதனால் அவன் சில பேர் என்ன சொல்லுவான், இன்னொரு ரவுண்டு கும்பிடலாம் வாங்கான். என்னது என்னென்னா அண்ணாச்சி 50 ரூபாலாம் கொடுக்காரு, 10 ரூபா பண்ணிக்க, 50 ரூபா இன்னொரு ரவுண்டு, அது வேறு விஷயம். அவன் சொன்னால் பற்றிலாம் வப்பாவே எங்கள் தந்தையார் உட்காந்து எடுத்து கொடுப்பாங்க. யாருக்கெல்லாம் மறந்துடக்கூடாது, எங்கள் வீட்டில் இருக்கிற பணியாட்களுக்கு தான் எங்கள் அப்பா முதல்ல கொடுப்பாங்க. ஒரு தடவை நான் சின்ன பிள்ளைங்க, அப்பாடா எதுக்குப்பா அவனுக்கு முதல்ல கொடுக்குறீங்க, அவங்க தாண்டா என் பிள்ளை அப்படின்னு. அவங்க எப்படிப்பா பிள்ளைன்னு, நீ எனக்கு உதரத்தால் இப்போ எனக்கு உறவு, நீ அவன் உணர்வுகளால் எனக்கு உறவு. நீ கூட சில நேரம் நீ சொத்து கொடுக்கலன்னு சண்டை போடுவாடா, அவன் போட மாட்டான்டா, அவன் எனக்குன்னு உழைக்கிற பயமான். கிராமத்தில் போய் இந்த விவசாயிகளுக்கு பூரா அள்ளி கொடுத்துருவாங்க எங்கள் அப்பா, வச்சுக்கோன்னு. பண்டிகை அப்படி கொண்டாடுறோமா? வெளிப்படையாக சொல்லட்டுமா, இப்படி ஒரு பண்டிகை இருக்குன்னே தெரியாமல் பல்லாயிரக்கணக்கான ஏழைகளுக்கு வாழ்ந்துட்டு இருக்கான் தெரியுமா எத்தனை கிராமத்தில். ஒரு சில கிராமத்தில் இந்த பண்டிகை புறக்கணிச்சிட்டோம்னா, எதுக்கு புறக்கணிச்சிட்டேன்னா கொண்டாட முடியலையா, அப்புறம் எதுக்கா பண்டிகை. எங்கள் தந்தையார் ஒரு தடவை சொன்னாங்க, தீபாவளி எல்லாரும் கொண்டாடலைப்பா, எதுக்கு தீபாவளின்னு, எப்போ வசதி இருக்கோ அப்போ கொண்டாடிக்க தீபாவளி, அன்றைக்கி தான் கொண்டாடி எவன் சொன்னான். கடவுள் இதெல்லாம் சொல்லவே இல்லைங்க, அவர் சரியாலாம் இருக்காரு. நீங்கள் சொல்லி சூரசம்மாரத்தை வந்து சாமி வேண்டான்னாரு. என்ன எங்கள் ஊரில் ஒரு கோயிலில் சூரசம்மாரம், அரங்காவலர் கொஞ்சம் எக்குத்தப்பான ஆளை போட்டானுவோ. அவன் என்ன பண்ணிட்டான், முதல்ல அரங்காவலர் வந்திருக்கானா, அவனுக்கு தெரியாது. இது இந்த சூரனை தூக்குறன்னு அப்புறம் கூப்பிட்டான், நான் தலைவராக இருக்கேன், ஆட்டம் பிரமாமல் இருக்கணும், அதனால் சாராக்கடையில் போய் நீங்கள் என்ன வேணாலும் குடிச்சிக்கிடுங்க. அப்போ அவன் கேட்டால் அவன் துட்டு கொடுக்கணும்லான்னா, அது அங்கே அக்கௌண்ட் இருக்குங்க, சாராயக்கடையில் அக்கௌண்ட் இருக்க வந்து அரங்காவலர் ஒரு தலைவராக இருக்கான் கோயிலில், நீங்கள் மறந்துடக்கூடாது. அதை புரியுங்களா, உனக்கு தெரியாது. அது
இந்த பையில என்ன பண்ணால் சூரனை கொண்டு வச்சுட்டு சாராக்கையில் போய் எல்லோரும் குடிச்சிட்டானுவோ. குடிச்சிட்டு அவர் அந்த கடைக்காரர் துட்டுன்னாரு. அவள் தருவான். அந்த பே 1.5 வருஷமாக ஒன்றும் கொடுக்கல. அவன் தெளிவாக இருக்காங்க கடைக்காரன். சூரங்க இருக்கட்டும், துட்டை கொடுத்து தூக்கி போட்டான். முருகர் அங்கே வந்துட்டார் வெளியே. சூரன் எங்கெங்கார் முருகன். இப்போ அப்போ மாதிரி கொஞ்சம் இருக்கணும்ல. திரும்ப ஒரு கூட்டத்தை அனுப்பிச்சான். நீங்கள் தூக்கணும். இவனை தூக்கும்போது கட்சியில் பதவி யார் மூத்த பதவி சின்ன பதவி சண்டை வந்து சூரனை போட்டானுவோம். இந்த சூரனே மரத்தில் தான் ஒட்டி சேர்த்துருப்பாங்க கோயிலில். சூரன் ஜெதறிட்டார். முருகன் சூரனை தேடுறாரு. அவன் எங்கள் ஊர் பட்டர் ரொம்ப அறிவாளி. சூரன் காதில் சொன்னான், சாமிங்க வாங்க, சூரன் இப்படி ஆயிட்டு, அதனால் அரங்காவலர் குழு தலைவரை சூரன் நான் நினச்சி நீங்கள் இந்த வருஷம் முடிச்சிருங்க, நம்ம அடுத்த வருஷம் சூரன். ஆனால் சாமிகிட்ட அந்த கட்டுரை படித்து நான் ஒரு செய்தி சொன்னேன் சாமிகிட்ட. இல்லை சாமி சூரசம்மாரம் இருக்கலான்னு. எதுக்கு சொல்கிற நீ அப்படின்னார். ரொம்ப அன்பாக இருப்பார். எதுக்கு சொல்கிறேன்னாரு, சூரசம்மாரம் ஒன்று தான் சாமி, எதிரியையும் தன் கையிலே எடுத்து வைத்து அவனையும் தன்னை வணங்குகிறவர்களை வணங்கு வைக்கிற கருணை உள்ளவனாக கண்ட கடவுள் இருந்தான். சூரனை தான் மயிலாக்கிக்கிட்டான், சேவலாக்கிட்டான். இவனை கும்பிடும்போது அவனையும். ஆனால் அந்த போர் நல்லதானே சாமி. நான் உடனே சிரிச்சார். என் அப்போ சண்டையில் இருந்தார். நான் ஒரு வருஷம் அந்த பட்டிமன்றத்துக்குலாம் வரமாட்டேன்ட்டேன். ஏன்னா அந்த பேராசிரியர்களுக்கு பூரா என் மேலே வருத்தம் வந்துட்டு நிறைய கேள்வி கேட்காமனு. உடனே அவனு பூரா ஒரு பேராசிரியர் 2 பேர் என்கிட்ட சொன்னாங்க, நீ ஆஃப்டர் போட்டிருக்கும்போது நான் பேசிகிட்டு இருக்கேன், ஏன்னா மடக்கிட்டேன்ட்டார். நான் சாமி நான் வரமாட்டேன்னா அதுக்கு சண்டை பண்ணி வரணும், இவ்வளோ அறிவாக பேசுகிறல, நீ இல்லாமல் இருந்தால் தமிழ்நாட்டில் என்னடா செய்தி சொல்கிறது. ஒரு தடவை சாமியை மேடையில் வச்சுட்டே கேட்டேன், சாமி எல்லாம் சொல்லிங்க, நம்ம சைவ சமயம் அதெல்லாம் சொல்லிங்க, நம்ம மடத்தில் ஒரு அரிஜன் பையனை சாமியார் ஆக்குங்கன்ட்டு. அப்படியே உட்காந்துட்டார். இல்லைன்னா எனக்கு தெரியும், அது மதுரை அரச மரத்தில். அது மட்டும் ஒரு தடவை கோவப்பட்டு பேசுகிறேன், நீனு பேசுகிறேன். அவரை கூட்டம் அதிர்ந்து போயிருக்கான். மதுரையெல்லாம் பட்டிமன்றம்னா 50,000 பேர் உட்காந்துருப்பான். விடியக்கால 5 மணிக்கு தான் சாமி திருப்பி சொல்லுவார். அப்புறம் தான் வையை குளிக்க போவான். கேள்வி நான் கேட்குறேன், நீனு சாமியை சொல்லிட்டே இருக்கேன். இப்படி பார்த்துட்டே இருக்காரு, கண்ணீர் வடிது, தாடி நனைஞ்சு. அப்புறம் சிரிச்சுட்டே சொன்னேன், நீ மட்டும் எங்கள் அப்பன் சிவனை, அம்மை நீ, அப்பன் நீ, அன்புடைய மாமனும் மாமி நீ சொல்லுவ, நீ எங்கப்ப, உன்னை நான் நீ தான் சொல்வேன்னு. கூட்டம் போகிறான். கூட்டம் முடிஞ்சவொடனே தோளில் கைப்படி சொன்னார், ரவுடி பையன் எப்படா சொன்ன தீர்ப்புன்னு கேட்பார். எப்படி மனுஷன் வரலாம்? துறவிக்கு இலக்கணம் இல்லை அவர். அந்த அவர் கிராமத்துக்குள்ளே சினிமா தேட்டர் கிடையாது, மதுக்கடை கிடையாது, புதுசு இன்னைக்கு வரை கிடையாது. இல்லைன்னா அங்கே யாருமே கிடையாது. நிறைய தொழிற்சாலை துவங்கினார். ஏன்னா எனக்கு அது மட்டும் இல்லை, தேர்தல் நடக்காதுங்க, தேவையில்லை, சாமி தான் தலைவர். எத்தனை இண்டஸ்ட்ரி கொண்டு வந்தார், என்ன சொல்லிய? ஆமாம். இப்போ எந்த சாமி எங்கே வரானே தெரிய மாட்டேங்க. ஒருவேளை தீயில தவம் பண்ணுவான்ட்டான். நான் இப்போ ராவண மாதிரி தீயில நிற்பானுச்சேன்னா, ராவணன் தீயில உரப்பெல்லாம் அறுத்து போட்டான். அப்படித்தானே சிவபெருமான மயக்கணும். இவன் சுற்றி வர தீயை போட்டு நடுவில் உட்காந்துக்கிட்டான். அப்போ தான் எங்கள் ஊரில் ஒரு பயிற்சினா, அண்ணாச்சி நான் தான் அப்படி உட்காந்துருவேன். எங்கள் ஊரில் மோசமான பயிலுவோம். என்கிட்ட வந்து ஒருத்தன் கேட்கான், அண்ணாச்சி உங்களுக்கு எவ்வளோ கூட்டம் கூடி இருக்கு, ஒவ்வொரு ஊர்லேயும் 10,000 பேர் கொடுத்தாலும். ஆமாம். அப்போ நான் ஒரு ஆசிரமம் அமைச்சான் நாங்க கொடுக்க பார்த்தீங்களா. நான் சொன்னேன், ஏல நான் உனக்கு ஒரு கேடும் பண்ணலையே, எதுக்கு இப்படி சொல்ல? இல்லைனாச்சி நல்ல வசூல் வரும்னா. இல்லை வேண்டாம். அப்புறம் ஒரு பாயிண்ட் சொல்லாம பாருங்க, வேலூர் ஜெயிலில் எனக்கு வேண்டிய ஆள் இருக்குன்னு வச்சுக்கான், கடைசிவரை சொல்லலாம். நம்ம எப்படியா அவனுக்கு ஏற்பாடு என்ன கேட்குறேன், கோயில் திருவிழாவே நம்ம சரியாக நடத்துகிறோமா? கோயில் திருவிழா சாமி ஒழுங்காக கும்பிட்றோமா? பழனிக்கு போகிற முருகனை ஒழுங்காக கும்பிட்றியா? இந்த விஞ்சில் ஏறினா தானே உனக்கு பக்தி வருது. தலைகுப்புற தூக்குதா, நெஞ்சக்கணக்கில் நிகழ்ந்து தஞ்சத்தருள் சண்டை கம்பியை தான் பார்க்கான். விநாயகர் தம்பி மேலே இருக்கார், அவனே நினைக்க மாட்டேங்கான். காக்க காக்க கனகவேல் காக்க காக்க காக்க, அதெல்லாம் தப்பு. எங்கள் மாப்பிள்ளை வேற மாதிரி பாடிட்டான். காக்க காக்க கம்பி காக்க கம்பி காத்து மேலே போக, அவன் விவரம் சொல்கிறான். இது என்ன நீ விளங்காதவளா இருக்கு, நீ கண்டதெல்லாம் படிக்காத. அதுதான் இதுதான் செய்தி. வாழப்படையார் நான் ஒரு 27 எம்எல்ஏயோட போயிட்டோம். அதில் நான் சும்மா இருக்கேன், வாழப்படையாச்சும் யோ படையாச்சு, இந்த கம்பி வந்துட்டுனா 26 தொகுதியில் இடைத்தேர்தல் வரும்லான்னு. வரும்போது எல்லா எம்எல்ஏயும் நடந்தே வந்துட்டான், ஒரு ரூபாய் கூட அதில் ஏறல. அதில் ஒரு எம்எல்ஏக்கு என் ஜாதகம் தெரியணும், அவனுக்கு வாக்கில் வேலை சொன்னால் பழிச்சிருந்தாங்க. அவன் வாழப்படையாருக்கு ஒரே மகிழ்ச்சி, அவர் வேற மாதிரி ரசிச்சார். அதை வரும்போது சொன்னார், இடைஞ்சல் இல்லாமல் பயணம் பண்ணுறோம், நல்ல வேலை, எல்லா பேரும் அனுப்பிச்சு இருந்தார். இல்லை பக்தி சரி, எந்த பண்டிகையோ பக்திகளோ நம்ம முறையாக நடத்துகிறோமான்னு கேட்க. தேரோட்டம் என்பது எல்லோரும் சேர்ந்து, எல்லாரும் ஜாதி இல்லாமல் மதம் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து தேர் இழுக்கணுங்க. ஒவ்வொரு ஊரில் இந்த தேரை இன்னும் ஜாதிக்கான இழுக்கக்கூடாது, இன்னும் சண்டை போடுறோமே, வெட்டுறோமே, குத்துறோமே. பஞ்சாயத்தில் இன்னும் ஜாதிக்காரன் வந்தால் நான் அனுமதிக்க மாட்டேன்னு ஒரு ஊரே வெட்டிட்டு இருக்கல. நல்ல கலெக்டர் சகாயனும் தான், ஒருத்தருக்கும் சகாயம் பண்ண மாட்டான் அவன், அவ்வளவு நேரமாக அவன். அங்கே பல பேரை கவுத்துட்டான்னு வைங்களேன். அப்போ தேர்தல் நடத்திட்டான் போய் இருந்தாலும் தெரியுமா, நடத்தி அவங்கள உட்காந்து வச்சுட்டான். தேர்தலை நின்னாம்னா விட்டுறாங்க.
எப்படி என்ன நியாயம்னு கேட்க? மனுஷன் தானே அவன் உழலைன்னா, அவன் உழைக்கலைன்னா, அவன் அறுத்து கொண்டு வரலைன்னா சோறு அது. கடவுளுக்கே சொல்றேன், கற்பாம்பாளுக்கும் அவருக்கும் நைவேத்தியம் வைக்கலாம் ஐயா, திறந்த உடனே மூடிடு தானே, கொஞ்ச நேரமா சாமி காட்டுதானா அதை இன்னைக்கு நீ டப் உடனே. நான் எங்கள் ஊரில் எங்கள் பட்டரில் போகிறேன் எங்கள் தெருவில் எங்கள் மாப்பிள்ளை முறை, என் மாப்பிள்ளை ஏன்டா உடனே மூடுதுன்னு எடுத்துட்டான்னா டேஸ்ட் தெரிஞ்சுக்கலாமாம்மா, அப்புறம் அவள் கெட்டு போயிடக்கூடாதாங்க, காந்திமதியம் பாட சண்டாள போயிடுவா, கேட்ட வரம் கொடுக்கும் கீர்த்தி உள்ள தெய்வங்கால் கூட்டோடு எங்கே குடி போனீர் மாறிட்டேரு இல்லையா. அந்த காலத்தில் கோயிலில் பிரசாதம் வச்சதுமா அந்த திண்ணையில் வந்து எவனா ஏழைப்படுத்திருந்தானா அவனுக்கு ராத்திரி கொடுத்துட்டு போகிறது இல்லையா. பண்ணுறோமா பண்டிகை முறையாக கொண்டாடுறோமா? பொங்கலை எடுத்துக்கோ, பொங்கலை பூரா எல்லா உழவனும் கொண்டாடுறான்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க இல்லைடா. சோமாலியா விட மோசமான பகுதி நம்ம ஊர்லலாம் இருக்குது. நம்ம பத்திரிகைக்காரங்க விவரமானவங்க அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. அது எது காட்டணும் கழுதே? இப்போ புதுசாக ஒரு பிள்ளை வந்திருக்க, உனக்கு தெரிஞ்சிருக்குமே, அவள் படம்னா போட்டுருதானே. சுதந்திர தினத்துக்கு அவள் தானே எனக்கு சுதந்திர தினத்தை பற்றி சொல்லுதா. இது நமிதா தான் சொல்கிறா. நான் கேட்டேன், எல்லாம் சுதந்திர தினத்துக்கு நமிதாக்கு என்னடா சம்மந்தம்? உயர்ந்தவளாக இருப்பதனால் சுதந்திரமும் உயர வேண்டும் என்று கருதுகிறோம் காணவேன். எனக்கு புரியலையா. விடுதலை நாள்னா ஏதோ ஒரு தியாகிட்ட எத்தனை தியாகி இருக்காங்க, ஒரு பேட்டியை கண்டு போடு, நீ ஏன் சுதந்திர படம் எப்படி அடிபட்ட கேளு. பண்டிகையெல்லாம் நம்ம சரியாக கொண்டாடலை, பூரா கடையில் வாங்கி அப்படி தானே. நான் எந்த பண்டமாக வீட்டில் செய்தோமா? ஆம்பளையும் என்ன சொல்லலாம், கடையிலே வாங்கியிருக்கான், அவனுக்கு பிரச்சனை இருக்குது. அது நீ அது நம்ம அவனுக்கு விவரம் தெரியுது என்ன அளவுக்கு. தீபாவளி எதுமா எதுவும் ஆயிடப்படாத அப்படின்னா நீ சொன்ன மைசூர் பாலாம் நம்ம சின்ன பிள்ளைகள் சாப்பிட்டது மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ மைசூர் பா போட்டவனே காணா போயிருத. இது மைசூர் பாய் இல்லை, இது வேற. அப்போ மைசூர் பாய்னா மொறுமொறுன்னு இருக்கும் தெரியுமா, சின்ன பிள்ளை நல்ல செக்கச்சவைன்னு இருக்கும். போவோம் அப்பப்போ ஏதா அவன் சொல்லிக்கணும், அதை இல்லை அவன் நாளை பின்னா பட்டிமன்றத்துக்கு வரமாட்டேன்றான், ரொம்ப லேட். உங்கள்கிட்ட கேட்குறம்மா, நம்முடைய உறவினர்கள் எத்தனை பேர் ஏழைகள் தீபாவளி கொண்டாடாமல் இருக்காங்க? நீங்கள் கொண்டு கொடுக்க முடியுதா? வெளிப்படையாக பேசிடும். நீங்கள் கொடுத்தா அவங்க வீட்டுக்காரி அனுமதிக்குதா? வீட்டுக்காரியும் அனுமதிச்சு பிள்ளையும் அனுமதிக்கிற மாதிரி குடும்பம் இருந்தால் மகிழ்ச்சி. வீட்டுக்காரி கேட்கல, இங்கே தீபாவளி கொண்டாக்க என் நெக்லஸ் தானே வச்சு இருங்க, அவளுக்கும் சிக்கல் இருக்கு. நெக்லஸை அதான் நான் அப்படி எழுதின, முன்னும் கவலை பின்னும் கவலை நடுவில் ஒரு நாள். இந்த கடையேஸ்வர கடன் வாங்கிடுவான். நான் பார்க்குறேன்ல, ஏழை கடன் வாங்கி எல்லாம் வாங்கிடுவான். தீபாவளி சாயங்காலம் வரும்போதே இவனுக்கு அந்த கடன் அணைக்கணும்னு நினைவு வந்துடும், தீபாவளி போயிடும். பிள்ளை வெடி போட்டுட்டுப்பான். இவன் சில பேர் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிட்டு வாழாமலே காணாம போயிடுவான். உண்டா இல்லையா மருதுரார்? ஏன்னா அவன் விடிய காலம்ல வந்து நிற்கான். அந்த கடன் கொடுத்த பேருக்கு விவரம் தெரியுதே, 5 மணிக்கே வந்துட்டான். என்னன்னு கேட்டேன், இல்லை நேற்று 6 மணிக்கு வந்தேன், 5 மணிக்கு எந்திரிச்சு போயிட்டாங்க. அப்போ இன்றைக்கே அப்படி வந்தேன், நான் 5 மணிக்கு வந்துட்டேன். நான் விவரம் கேட்டேன், நான் வந்தால் 4 மணிக்கு போயிட்டான். என்னன்னா அவன் ஒன்றை நடக்கா இல்லையா? வெளிப்படையாக நான் சொல்கிறேன், நம் நாட்டில் இருக்கிற தீமைகளை, இன்னும் இருக்கிற லஞ்சனாவலியன்களை, ஒழுக்கக்கேடுகளை, தவறான வழியில் பணம் ஈட்டுதலை, அடுத்தவன் உழைப்பை சுரண்டுவதை, இந்த தீமையெல்லாம் அழிக்கணும் தான் நான் கண்ணபரமத்மா நம்மகிட்ட சொல்லிக் கொடுத்தாரு. சம்பவாமி யுகே யுகேன்னு சொன்னார்ல. மன்னனும் நானே மக்களும் நானே வரம் செடி கொடியும் நானே, சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன், துணிந்து தர்மம் வாழ புண்ணியம் இது வந்து உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார், போற்றலும் துற்றுவார், துற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனை காட்டினான் கண்ணனை சாட்டினான் கண்ணனை கொலையும் செய்தான், காண்டீபம் எழுக நின் கைவன்மை எழுக இக்களமெல்லாம் சிவக்க வாழ்கன்னு கண்ணன் சொன்னான்ல. அந்த கண்ணன் சொல்லை இந்திய மக்கள் அத்தனை பேர் ஏற்றுக்கிட்டு இந்த தீமையெல்லாம் ஒழிச்சிட்டீங்கன்னு வைங்க. பொதிகை தானே சொல்லிச்சு இந்த 15 வருஷத்துக்கு முன்னால் விளம்பரம். எல்லோருக்கும் எப்போது தீபாவளி? நான் ஏழைகளை பார்க்குறவன், ஏழைகளோட பழகிறவன், அதனால் சொல்கிறேன், எல்லாரும் கொண்டாடுற மாதிரி தீபாவளி வந்ததுன்னு வைங்க, அப்போ நம்ம கொண்டாடுவோம். அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறோம்? நம்ம மறந்துடணும், நம்ம மனிதர்களாக இல்லை, நம்ம சமூக விலங்குகளாக இருக்கோம். ஏன் பொண்டாட்டி கொண்டாடணும், என் பிள்ளை கொண்டாடணும்னு நினைக்கும் ஒழிய, இத்தனை பேர் கொண்டாடாத பண்டிகையை நான் ஏன் கொண்டாடணும் எந்த பெரிய மனுஷனாக நினைக்கானா? எல்லாரும் தீபாவளி வாழ்த்து சொல்கிறானே. அந்த யார், அன்சியா மொத்வானியா, அந்த பிள்ளையா, அந்த வெள்ளாவியில் வச்சு வெளுத்தாங்களா, அந்த பிள்ளையா, எந்த பிள்ளை அது? டாப்ஸி. விளங்கிடுவேன் எவ்வளோ நினைவு வச்சிருக்கான் ஐயா. சண்டான் மகாத்மா காந்தி மகன் யாருன்னா அது அவனுக்கு தெரியாதுயா.
சண்டால பொருள் அந்த நாட்டை எப்படிலாம் எடுத்து விட்டானு. இன்னொன்று சொன்னா பத்தியில அவன் தீபாவளினால என்ன தீபாவளி ரிலீஸ் தானே போடுறான். எந்த வீட்டிலாவது குழந்தைகள் பூரா ஒற்றுமையாக இருந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்து எல்லாரும் பழகி அன்னைக்கு ஒரு நாள் எங்கேயும் போகாமல் இருப்போம். கோயிலுக்கு போவோம், பெற்றோரோட கோயிலுக்கு போவோம், பெற்றோர்களை கூட்டு வருவோம், பெற்றோர்கள் காலில் விழுந்து ஒரு வெளிப்படையாக சொல்லுங்க. இந்த மார்வாடி பையங்க நல்ல உணவு கிடையாது எனக்கு தெரியாதுங்க. வயசில் மூத்தவனே காலை தொட்டு கும்பிட்டுருவோம் பத்தியில மார்வாடி பையங்க. இன்னைக்கு நான் அதனால தான் என் வாழ்கிறான், தொழில் பண்ணுறான், ஜெயிக்கிறான். நம்ம அங்கல் இந்த நாயை என்ன பண்ண அதே 12 ரூபாய் சிகரெட்டு என்ன தம்பி தீபாவளிக்கு விருந்து நடத்துறானுங்களே. விருந்துன்னா தெரியுதா? தீபாவளிக்கெலாம் அந்த கடையை அடைக்க மாட்டாங்க. மகாத்மா காந்தி பிறந்தா அடைப்பாங்க, மகாவீரர் பிறந்தா அடைப்பாங்க, இப்படி அந்த இதுக்கெலாம் அடைக்காங்க. அடைக்கும் போது அங்கே முதல் நாளே வாங்கி வச்சுக்கிட்டோம். என்ன நாளைக்கு எப்படி அடைப்பாங்க, காந்தி பிறந்துட்டாரு. காந்தி மேலே வருத்தமாக இருக்கானே. இந்த தேர்தலே பார்த்தியா முதல் நாளே பெரிய சேல்ஸு, பத்திரிக்காரன் செய்தி போடுறான்ல. அந்த விருந்து நடத்துகிறானுங்கம்மா தீபாவளி. இன்னைக்கு பத்தில சின்ன பையங்க நம்மகிட்ட வருத்தப்படுறானே. என்னாச்சு குடிக்க மாட்டேங்களா அசைவம் சிகரெட் அப்படியா? அப்போ 40 வருஷம் எப்படி அரசியல் இருந்தேன்னு கேட்கானே. இவ்வளோ அயோக்கிய பக்கத்தலாம் கேட்கானா இல்லையா? அது ஒரு வேள்வி மாதிரி செய்கிறானுங்க. ஒரு 9 பேர் உட்காந்துக்கிட்டு சுவாகா தான் சொல்லலை, ஜோரா உடச்சி ஊற்றி காரப்பட்டலமாக வச்சுக்கிறான். முட்டை ஆம்லெட்டு பிரியாணி வச்சுக்கிறான். அப்படியே அப்புறம் 3 செட்டு தொட்டு பூமாதி வைக்க விடுறான். அப்பந்தான் உலகம் ஏன் சுற்றுதுன்னு எனக்கு தெரிஞ்சது. உலகம் பூரா இருக்கிற குடியார பையில 3 சொட்டு விட்டா உலகம் என்னத்துக்கா? அப்புறம் உனக்கு என்ன தெரியும்? எனக்கே தெரியாது. இந்த மருதுராருக்குலாம் ஒன்றுமே இல்லை, எனக்கு தெரியாது. அதில் இன்னொன்று பண்ண பற்றியில இல்லைன்னா எடுத்து இடிக்கானு பற்றிலாம். அது எதுக்கு தெரியுமா? மொத்தமாக துட்டு போட்டு வாங்கியிருக்கானுவோ, அளவு சரியாக இருக்கான்னு பார்க்காம முதல்ல குடிக்கிறதுனால ஒரு ரூபாய் மேலே ஒரு ரூபாய்க்கு அதை குடிக்கவும் முடியலையா. சங்கடப்பட்டுல தள்ளுதானுவா தள்ளி இந்த நான் என்ன சொல்றேன், அதை விட மலத்தை தின்றேங்கிறேன். நான் இவ்வளோ சங்கடப்பட்டு ஏன் குடிப்பானே? மலத்தை தின்னல, அசிங்க பிடிச்ச பையில. ஆனால் 3ஆம் ரவுண்டில் ஒருத்தன் பேர் ஒருத்தனுக்கு தெரியல. 4ஆம் ரவுண்டில் பிரியாணி எங்கே இருக்குன்னே தெரியல. இவன்கிட்ட மாப்பிளா பிரியாணி எங்கே? அவன் நானும் தான் தேடிட்டு இருக்கேங்க. விடிய காலம் பார்த்தா எல்லா பேருமே பிரியாணி மேலே தான் படுத்திருக்கான். இதெல்லாம் நடக்கா இல்லையா தீபாவளி இன்னைக்கு? இப்போ விருந்துன்னா அப்படி ஆகிவிட்டான்ல ஐயா, ஆகிட்டானா இல்லையா சொல்லுங்க? சச்சின் டெண்டுல்கர் பெரிய பிளேயர் தான். அந்த தீவு வாங்க அங்கே தீவு வாங்குதாங்க. அவன் பம்பாயில் எங்கேயாவது ஏழைக்கு மருத்துவமனை கட்டியிருக்கானா? இந்த ஏழை பிள்ளைகளுக்காவது பள்ளிக்கூடம் கட்டியிருக்கானா? எங்கேயா ஏழை பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கானா? விளங்காமல் அடிச்சுட்டான் இல்லையா நம்மளை? அது நல்லா இருக்கு அந்த கிரிக்கெட் விளையாட்டு. நீ பாப்பியா? நல்ல ஏன்னா பெருநாட்சா சொன்னதை நான் படித்தனால பார்க்கறதில்லை. அந்த கிழமை விளங்காத பையா. 11 முட்டாள்கள் விளையாடுகிறார்கள், 10,000 முட்டாள்கள் பார்க்குறாருன்ட்டான் பெருநாட்சா. ஹாக்கின்னு ஒரு விளையாட்டு ஜெயிச்சுட்டு வந்தானுவா. அவனுக்கு 25,000 ரூபாங்க நம்ம சர்க்கார். எவ்வளோ கொழுப்பு இருக்கணும். அவனை வாங்க மாட்டான்ட்டான். தன்மானம். அந்த அவன் கவர்மெண்ட் பணம் கொடுத்தது. எம்பிகிட்ட சொல்ல எல்லாம் பார்லிமெண்ட்டில் சொல்லணும். நம்ம விளையாட்டு தேசிய விளையாட்டு கிரிக்கெட். அவனும் பாருங்கள் இந்த ஆசிய கண்டத்தை மட்டும்தான் சுரண்டானுவோ திரும்ப 2020ங்க. நான் சொன்னேன் இதை 420ன்னு வச்சுருங்க. என்ன எதுக்கு 2020? பேசாமல் 420ன்னு பேர் வச்சா அது அதே பண்டிகைங்க அணையா. இது எப்போ இவன் சொல்லலாம் அந்த பண்டிகை இந்த பண்டிகை? நான் ஒரு பண்டிகை சொல்லட்டுமா? தோசை மேளான்னு ஓடுதானே, தோசை திருவிழா விளங்குமா? இவ்வளோ நேரத்துக்கு தோசை வச்சுருக்கான். அதில் ஒரு பேர் 3/4 தோசை அவன் தின்னுட்டான். அவன் சமூகத்தில் இருந்தால் சமூகம் விளங்குமா? அவன் பங்கு தானே அவன் திங்கணும். தோசை இந்த பண்டிகை நான் நினைக்கிறேன் மகிழ்ச்சிக்காக தான் அது வந்தது. பெரியவங்க ஒரு செய்தியை தான் அதில் நான் ரசித்தது. பாபர் மத நல்லிணக்கம். நம்ம தெற்க நல்லா தானே இருக்கோம். சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் பாபர் சமாதியில் கும்பிட்டு தான் நாங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறோம். இவன் அந்த கவிதையெல்லாம் சொல்ல மாட்டான். நான் அதை எழுதினேன். பாபர் ஐயப்பன் வழிபாட்டு உறவை பாபர் ராமருக்கும் நீட்டி தொலையுங்கள்னு. இன்னொரு விஷயம் யா, எல்லாரும் நம்மளால தானே நல்லா சொல்லிச்சு. நம்ம அவங்ககிட்ட பண்ண கொடுங்க, அவன் நமக்கு பண்ண கொடுக்கான். பிரியாணி கொடுத்தா நான் சாப்பிட முடியாது. நான் என்ன பண்ண முடியும்? எங்களால் சாப்பிட முடியாதுன்னு நமக்கு அந்த பழக்கம் கிடையாது. அசைவ பழக்கம் கிடையாது. இருந்தால் தான் 6 என்ன சிக்கன் 65வா? அது என்ன தெரியுமா? கேட்டேன் ஒரு ஹோட்டல், சிக்கன் 65 என்னடா மாப்பிள்ளன்னு. 65 நாள் ஆன கோழியை கொண்டுருவானோ. இல்லை நீ கேட்டாது அதை ஒரு பேர் என்கிட்ட கேட்க. இதெல்லாம் நீர் ஏன் கேட்க? நீர் சைவம் சாப்பிடுறது வேறு. நான் சொன்னேன் எல்லாம் தெரிஞ்சதை தானே மக்கள்கிட்ட சொல்ல முடியும். சிக்கன் ஆட்டு அவ்வளோ அன்பா அவளுக்கு பற்றியில் அந்த பிள்ளை காலில் அடிபட்டா டாக்டர்கிட்டலாம் போய் கெட்டுது. அப்புறம் முனியசாமிகிட்ட கூப்பிட்டு போய் அப்போ தான் ஆடு நினைக்கிங்க. அப்போமே நீ எனக்கு வைத்தியம் பார்த்துருக்க வேண்டாமே. காலையெல்லாம் அதுக்கு என்ன சொல்லுது, அந்த காயத்தோட முனியசாமி ஏற்றுக்கிட மாட்டாராம்.
முனிய சாமியாக கேட்டார் ஆட்டை வெட்ட சொல்லி. என்னைக்காவது நான் எங்கள் ஊர் பூசாரி ஒருத்தனை குடிச்சேன், எங்கள் வாடா ஐயான்னு என்னென்ன சாமி ஆடுன்னு இல்லை. ஆமாம் ஆடும்போது என்ன சொல்லி எவனையா ஒருத்தனை கூப்பிட்டு அடுத்த வருஷம் ஒரு சிங்கத்தை வெட்டுன்னு சொல்லுன்னேன். அந்த பேர் விவரமான பேர் அண்ணாச்சி என்ன வெட்டிடுவாங்கன்னா, ஏன்னா சிங்கம் வராது, கோழியை பிடிச்சிட்டு வந்துடலாம். ஆடு பைத்தியார போய் ஆடு, நம்ம இந்திய வாக்காளர்கள் மாதிரி நீ பாட்டு கொலையை கொடுத்தா கூடயே வந்துடும் கேட்டா. அதை ஒரே போட்டா சிங்கத்தை பிடிக்க முடியுமாடா? சிந்திங்க சிந்திங்க. எங்கள் ஊரில் ஒரு பிள்ளைவாள் காளியம்மன் ஆனான்னு அப்படி ஆடுவார், நாக்க நீட்டி வயலம் நம்புவோம் காளியே வந்துட்டாங்க. அவர் சின்ன பையன், எங்கள் ஊரில் பயங்கரமான அறிவான பயிலோ சின்ன பயிலோ. ஒரு வேங்கேருந்து வந்தான், பரவசமில் விட்டு ஆட்டெல்லாம் அவுத்து விட்டான்னு வந்துட்டான். அவள் தான் பரவசமில்ல, சாமி அப்படியே நிட்டு எவன் அவுத்து விட்டது, நான் சாமி ஆடிட்டு கிடக்கேன் எவன் அவுத்ததுங்காரு. ஊருக்காரம்பரம் கட்டி பிடிச்சான், இனிமேல் சாமி ஆனா வெட்டிடுவோம்ட்டான். அந்த பையன் என்ன சொன்னான், உங்கள் வீட்டு ஆடு என்னாச்சு, மேலே விட்டு ஆடுங்க. அவன் விவரமான பையன் மாற்றி விட்டு அவன் போய் ஒன்று சொல்லட்டுமாயா, அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரேன்னா திருமலை படமாடும் கோயில் சொன்னான். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி எண்ணம். அது என்ன சொல்லலாம், நீ சாப்பிடும்போது ஒரு கைப்பிடி எண்ணத்தை கூட இன்னொருத்தனுக்கு இல்லையா? தமிழ் எல்லாம் சொல்லியிருக்கியா. பண்டிகையை கொண்டாடுங்க, 10 பேருக்கு நல்லது செஞ்சுட்டு கொண்டாடு. சில பேர் பண்டிகை கொண்டாடுறதுக்கு ஒரு ஊரே க்ளோஸ் பண்ணிடுவோம். எங்கள் மாவட்டம் ரொம்ப ஆபத்து சொன்னாங்க. நாங்கள் எந்த பண்டிகையும் பார்த்து தான் கொண்டாடுறோம். எப்போ அறுவாடை எடுப்பான்னே தெரியாது. என்ன சொல்ல, பெண்கிட்ட எல்லாம் சொல்லேன், சாமியை நம்ம புரிஞ்சுக்கிட்டேன், மாப்பிள்ளை வந்தாருன்னா முடியும்னு அர்த்தம். எனக்கு விவரம் தெரிஞ்சுக்கணும். நம்ம பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோம், நம்ம எவ்வளோ விவரமாக இருக்கோம் பார்த்தீங்களா, மருமனை நம்ம புரிஞ்சுக்கணும். என் மகா சொல்லியிருக்கா, அந்த ஆள் முன்னால் வந்து உட்காந்தான்னா நீ முடிச்சிரு, இல்லைன்னா என்னடா ஆகும்னா அவன் ஒன்றை முடிச்சிருவான் எங்கள் ஆள். நான் எதுக்காக ரொம்ப நேரம் பேசுனேன்னா, எப்போதும் நம்ம எல்லாரும் சந்திக்க போகிறோமாயா, இறைவன் இன்னைக்கு என்ன அங்கே அனுப்பிச்சிருக்கான், உங்களை எல்லாம் கூட வச்சுருக்கான், அதுக்கு தான். நான் பொதியில் எத்தனை வருஷமாக பேசியிருக்கேன். பொதியை தான் என்னை உலகத்துக்கே அறிமுகப்படுச்சு, அதெல்லாம் நான் மறக்க முடியாது. பொதியை தான் அந்த சங்கரனை உட்காந்துருக்காங்க நடராஜன், உலகம் பூரா என்னை பொதியை தான் தெரிய வச்சு. எப்படி இந்த சண்டாளங்க பல விஷயத்தை வெட்டிடுவாங்க, எனக்கு அந்த விவரம்லாம் சரி. அதில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க, கத்திரியோடு. இன்றைக்கி ராத்திரியே அவள் கத்திரியோடு தான் உட்காந்துருப்பாள். ரெண்டும் ஒன்று. நான் அதுக்கு தான் என்ன சொல்ல, நான் சொல்ல வேண்டிய செய்திலாம் சொல்லிட்டு போயிடும்ல. பாரதிய வித்யாபவன் ஒரு தடவை கிடைக்காது, எப்படியும் சாப்பாடு வெளியே இருக்குது, நீ இருக்குது பயப்பட அங்கே சாப்பிடுவோம். ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது தான் சொல்கிறேன். பண்டிகையை கொண்டாடுங்க, எல்லாரும் கொண்டாடுற மாதிரி கொண்டாடுங்க, புரியுதா? ஒரு ஏழை கண்ணில் பட்டால் கூட உதவி இருக்குது. அந்த பிள்ளைகிட்ட ஒரு 10 வெடி பாக்கெட் வாங்கி கொடுங்களேன். என் காருக்குள்ளையா பன்னுன்னா வாங்கி போட்டிருப்பேன், காரில் பயணம் பண்ணல. வழியில் ஏதாவது சங்கடப்பட்ட குழந்தை மருதுராருக்கு தெரியும், இறங்கி அந்த குழந்தைகளை விட்டு பன்னை கொடுத்து பிஸ்கட் கொடுத்து என்னால் அன்றைக்கி ஒரு நாள் தான் செய்ய முடியும். ஆனாலும் கூட எனக்கு ஒரு மன திருப்தி. அந்த பிள்ளைகள், சில பிள்ளைகள் எவ்வளோ மகிழ்ச்சியாக வாங்குவான் தெரியுமா? இன்னொன்று தெரிஞ்சுக்கிடுங்க, ஏழை வந்து ரொம்ப ரோஷமானவன், நம்ம கூட மானங்கிட்டவனாக இருப்பான், அவன் இருக்க மாட்டான். சில பேர்கிட்ட சாப்பிடுன்னு சொன்னால் நான் வாங்கி கொடுத்துருவேன் எங்கள் பிள்ளைக்கு. மறைமுகமாக என்ன சொன்னான், நான் பிச்சைக்காரன் இல்லைடா, எனக்கு என் பிள்ளைக்கு நீ சோறு போடாத, நான் போட்டுக்கிடுவேன். இலவசம் வேண்டாங்கானே ஏழை, அறிவான பயிர் போகணும். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், பண்டிகை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க, 4 பேரை மகிழ வைத்து. ஆனால் இவங்க சொல்கிறதுல அது கொஞ்சம் உடன்பாடு தான், செலவு கொஞ்சம் அதிகம் பண்ணுறோம் இல்லையா? பண்டிகை துணி எடுக்க வேண்டியதான் சரி, வெடி வாங்கி கொடுக்க வேண்டியதான் சரி, பலகாரம் வாங்க வேண்டியதான் சரி, எதுக்கு நெக்லஸு? வேல்சாமி மாப்பிள்ளை ஏன்ட்டெல்லாம் அழுதாரு நாயனா, உனக்கு என்ன தெரியும்? அவருக்கு தான் உன்ட்ட பேசவே பயமாக இருக்க. என்ன தான் கொண்டு மாமா கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. என்ன மாப்பிள்ளை ஒவ்வொரு தீபாவளிக்கும் மகா நெக்லஸ் கேட்காங்களா இல்லையா? அவன் சொன்னான்ல தள்ளுபடிங்கான அதுலையும் ஒன்று தெரிஞ்சு உங்கள்கிட்ட சொல்லித்தராங்க. சென்னையில் இதை விட முடிக்கிறேன், சென்னையில் ஒரு பெரிய நகரில் நான் நிற்கிறேன். ஜப்பான்காரங்க வந்து வாங்கினாங்க, இவங்க சேதாரம்னு கணக்கு போட்டான். இந்த ஜப்பான்காரி கேட்டால் அந்த சேதாரம் தங்கத்தை கொடுன்ட்டா. இவனை கொடுத்துட்டான்வியா, இவனை கொடுத்துட்டான். அப்போ அந்த கொடுக்கும்போது முதலாளி என்ன பார்த்துட்டான், ஆஹா விளங்காதவன் பார்த்துட்டானே இதை அப்படின்ட்டு உடனே என்ன பண்ண, அவளுக்கும் கொடுத்துருட்டான். நான் இப்போ அவளை கொடுத்தோன்னா நினச்சிக்குவாங்க, இது எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுக்கணும். சேதாரம்னா ஆசாரி வந்து அங்கே தானே கிடந்திருக்கும் அந்த தங்கம், அது நம்ம தங்கத்தை அவன் எடுத்துகிட்டு அதுக்கும் நம்மகிட்ட ரூபாங்க தானேக்கா. யோசிங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். பண்டிகையை நல்லா நடத்துங்க. அதில் நான் என் தீர்ப்பு வித்தியாசமாக இருக்குது எப்போதுமே. அதில் விலைவாசி உயரவும் இருக்குது, மகிழ்வும் இருக்குது. எனதுக்கு 2 பேர்ட்ட பிரச்சனை.
இந்த எங்கள் ஊரில் என்ன பண்ணிட்டானோ இவங்களுக்கு லேனாக இந்த செய்தி சொல்லணும். ஒரு ஊரில் பட்டிமன்றம் தலைப்பு கொடுத்தா ப்ரெஸ்ஸுக்காரன் சண்டை எடுத்து விட்டான். கிருஷ்ணன் தூது பெரிதா வீரபாகு தூது பெரிதான்னு பட்டிமன்ற தலைப்பு. இவன் என்ன பண்ணிட்டான், கிருஷ்ண கோனாறு வீரபாகு தேவர்னு அச்சடிச்சு கொடுத்துட்டான். நடுவர் போனதுலேருந்தே பதட்டத்தில் இருக்கார். என்ன அந்த ஊரில் பாதி யாதவர்கள் பாதி அவங்க பாதியாக உட்காந்துருக்கான். அப்போ தான் நடுவருக்கு தெரியுது, அனைமா நம்ம இன்னைக்கு பாதி ஆயிரும், நம்ம தீர்ப்பே சொல்ல முடியான்ட்டார். உடனே மகனுக்கு அங்கேருந்து ஒரு ஆளை விட்டு சொல்லி எப்படியாவது காரை கொண்டு வர சொல்லு, அப்பா வேணுமா வேண்டாமான்னு அந்த பையட்டை கேடு. இங்கே நிலமை மோசமாக இருக்குது. பிரஸ்காரப்ப ரொம்ப ஆபத்தான பயலாக இருப்பான் போல தெரியுது. ஏன்னா வீரபாகுவா கிருஷ்ணனான்னு அடிக்கணுமா, இப்படி அடிச்சுட்டானடா. 2 பேரும் உட்காந்துருக்கான்னா என்ன பண்ணேன்னு. அப்படியே தீர்ப்பு நேரம் வரும்போது கார் மெதுவாக பக்கத்தில் வந்தது. தீர்ப்பு என்னவென்றால்னு காருக்குள்ளே பாஞ்சிட்டார். கார் எஸ்கேப் திருநெல்வேலிக்கு வந்துச்சு. அதில் தான் சங்கடம் இருக்குது. மறுநாள் 2 இடத்துலேருந்து 10 பேர் திருநெல்வேலிக்கு வந்துட்டான். தீர்ப்பு சொல்லாமல் அவன் எப்படி வந்தாங்க. நான் சொன்னேன், ஏழை அவன் தான் எஸ்கேப் ஆகிட்டான், விடுங்கடா. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களெல்லாம் மகிழ்ச்சிக்கு தான் வந்தேன். பட்டிமன்றம்லாம் எதுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்க, ஒரு சந்தோஷமாக இருக்க, பல விஷயத்தை சிந்திக்க. சர்க்கரை நல்ல சிரிச்சா சர்க்கரை நோய் போயிடும், என்ன இல்லைன்னா. அதனால் யாராவது எனக்கு ₹1,00,000 சம்பளம் கொடுத்து வச்சுக்கிறதா இருந்தால் நான் வச்சுக்கிடுங்க. ஒருத்தருக்கு அந்த நினைப்பு நம்மளால் முடிஞ்சு அதே செஞ்சுட்டு போயிடும். என்ன சொல்றீங்க? பண்டிகை என்பது கொஞ்சம் யாருக்கு வீண் செலவுன்னு சொல்லிடணும். ஏழைகளுக்கு அது வீண் செலவு தான். இவ்வளோ ₹10,000 செலவழிக்கிறத வச்சிருந்தான்னு வைங்க, ஒருவேளை அடுத்த வருஷம் பையன் பெரிய பள்ளிக்கூடத்தில் சேர்னா அவனால் அந்த பணத்தை ஏழை உண்டா இல்லையா? இவ்வளோ மாதிரி வசதியாக இருக்கவங்களுக்கு பெரும் மகிழ்வு. வேல்சாமி நாய்க்கு இருக்க வர உனக்கு என்ன கவலை இருக்குது? அவளுக்கு நம்ம மாப்பிள்ளை இருக்க வர. சரி, இப்படி மாப்பிள்ளைலாம் என் பொண்ணுக்கு கிடைக்கலையேன்னு எனக்கு வருத்தமாக இருக்குது. இப்படி தான் ஒரு ஆளை பார்க்கணும். கதர் வேட்டி வாங்கி கொடுத்தா கட்டிக்கிட்டு தார. மகாத்மா காந்தி எங்கேயோ அவர் சந்திச்சிருப்பார் போல் எனக்கு தெரியுது மாப்பிள்ளை. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. விலை உயர்வு ஏழைகளை சங்கடப்படுத்துகிறது. பணக்காரனுக்கு விலையெல்லாம் தெரியாது. அவனுக்கு விலை தெரியும்னு நினைக்கல. அவன் உள்ளே வரும்போதே தோரனே தான் வாங்குவான். அவன் போனவொடனே கடைக்காரன் அப்படியே கூப்பிட்டு போகிறான், வாங்க 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 வாங்க. கடைக்காரனுக்கு தெரியுது நம்ம மாதிரி தான் இவனு ஒரு கொள்ளைக்காரன். ஆனால் நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம அதை ஒருத்தன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம். ஏழை எவனாவது எந்த கடையில் ஏழை உள்ளே கூப்பிட்டு போகிறானோ ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய தீர்ப்பு, விலைவாசி உயர்வு ஏழைகளை துன்பப்படுத்துகிறது, பெரும் மகிழ்வு பணக்காரர்கள் வசம் இருக்கிறது. ஆனால் இந்த கண்ணன் அந்த கண்ணனை கேட்கிறேன், என் அருமை பரமாத்மா, இந்த நாட்டில் இருக்கிற லஞ்சத்தை, ஊழலை, ஒழுங்கீனத்தை, நேர்மையற்ற தனத்தை இன்னொரு முறை வந்து நீ ஒழித்ததற்கு பிறகு அந்த பண்டிகையை நாங்கள் மகிழ்வாக கொண்டாடுகிறோம். பரமாத்மா எங்களை காப்பாற்றி இந்த கண்ணன் வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உரைக்க வருகிறார் திருமதி சீதா ரத்னா அவர்கள் சார்பில் மிகச்சிறந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவராக விளங்கிய தமிழ்கடல் ஐயா நெல்லை கண்ணன் அவர்களுக்கு பொதிகையின் சார்பில் வெகு நாளைக்கு பிறகு பொதிகை அவருக்கு இப்பொழுது நன்றி சொல்கிறது. மிகப்பெரிய இந்த பட்டிமண்டபத்தை அற்புதமாக அவர்கள் நடத்தி தந்தார்கள். அதற்காக பொதிகை என்றென்றும் அவரை தன்னுடைய இதயத்தில் வைத்திருக்கிறது. அதேபோல வீண் செலவு என்கிற அணியிலே பேசிய சங்கரநாராயணன் அவர்களுக்கும் இளஞ்செழியன் அவர்களுக்கும், பெரும் மகிழ்வே என்ற அணியில் பேசிய அம்மையார் நாகலட்சுமி அவர்களுக்கும், ரேணுகா மன்னிக்கணும், அந்த பெரும் மகிழ்வில் நாங்கள் அப்படியே மறந்துட்டோம். ரேணுகா தேவி அவர்களுக்கும் பொதிகை நன்றி பாராட்டுகிறது. விழாவிற்கு வந்திருக்கிற மிக முக்கிய பிரமுகர்களோடு மற்ற பிரமுகர்களுக்கும் இலக்கியவாதிகளுக்கும் பொதிகையினுடைய நேயர்களுக்கும் எங்களுடைய அன்பு நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியினுடைய ஒளிபரப்பு தீபாவளி அன்று காலை 11 மணிக்கு சரியாக 11 முதல் 12 மணி வரை 1 மணி நேரம் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கண்டுகளிக்க